ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் 4 டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. திருவண்ணாமலையோட இன்றைக்கி 5வது டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பத்தூர், திண்டுக்கல் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு நேற்று வந்து ராணிப்பேட்டை காலையில், ஈவினிங் வந்து சிவகங்கை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 5வது டிஸ்ட்ரிக்டாக திருவண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்துடும், கவலையப்படாதீங்க. ஸோ திருவண்ணாமலையில் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருவோம். திருவண்ணாமலையில் சேல்ஸ்மேன் மட்டும்தான் இருக்குது, பேக்கர் இல்லை. அப்படியே கிளிக் பண்ணுறேன். ஸோ திருவண்ணாமலை பிடிஎஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து இன்றைக்கி ஈவினிங், நாளைக்கு கோயம்புத்தூர் வரும், ஈரோடு வரும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, வீடியோலாம் போடுறாங்களே, அதெல்லாம் உண்மையான்னு சொல்லி என்ன கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வரும், நாளைக்கு வரும், இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வரும்னு சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதுங்கிறது டிஆர்பி தரப்புலேருந்து நமக்கு முன்னாடி தெரியாது. உடனே வந்துடும், அப்டேட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ரிசல்ட் வந்துடும். நான் ரெகுலராக போடுவேன். இப்போ ரெகுலராக நமக்கு வந்துகிட்டு இருக்குது. ஸோ வேலையில் இருந்தனால என்னால் வீடியோ உடனே போட முடியல, அது மட்டும் சாரி. ஸோ திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஓப்பன் ஆயிடுச்சு. த ஃபாலோயிங் லிஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி செலக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் இன் த ஃபேர் பிரைஸ் shops run by cooperative societies under the control of register of cooperative societies. The selection is purely professional. If any documents submitted by the candidates are found invalid, false, those are selection will be cancelled. ஸோ எல்லா ரிசல்ட்லேயும் சொல்கிற அதே விஷயம் தான். ப்ரொஃபஷனலி செலக்ட் சேல்ஸ்மேன் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு அண்டர் கீழே தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். முழுக்க இது ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பியூர்லி ப்ரொஃபஷனலாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம் மட்டும் தான் இன்வேலிட், இல்லைனா நீங்கள் கேன்சல் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள். இதில் இந்த ப்ரொஃபஷனலி செலக்டட் வித்ஹெல்ட் அப்படிங்கிற கேட்டகரி வரல. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர் விஜயகுமாரில் ஆரம்பித்து அப்படியே நமக்கு லைனாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜில் 31, செகண்ட் பேஜில் அப்படியே பார்த்திங்கன்னா 73, மொத்தம் 4 பேஜ் இருக்குது. திருவண்ணாமலையில் 115, 118 பேர் மொத்தம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், 118 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் ரைட் பெட்டிஷன் ரிலேட்டிங் டு திஸ் ரெக்யர்மெண்ட் இஃப் எனி ஃபீல்டு பிஃபோர் த ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் மெட்ராஸ் பெஞ்ச் ஹைகோர்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5/6/2025 திருவண்ணாமலைன்னு டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறேன் அந்த டேட்டு. ஸோ 118 கே ஷாஹிலா அப்படின்ற பேரோட முடியுது. ஸோ வந்து 118 பேர் மட்டும்தான் செலக்டட், பேக்கர்ஸ் இதில் கிடையாது. ஸோ இந்த 2வது ரிசல்ட் வரும், மறுபடியும் வரும், பேர் வரும் அப்படின்னு சொல்கிறது எதுவும் நம்பாதீங்க. உங்கள் ஊரில் உங்கள் பேர் வரலன்னா நீங்கள் அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா மறுபடியும் ரிசல்ட் வரும், வெயிட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு செலக்ட் ஆன எல்லாருக்கும் வீடு தேடி 5 நாளில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும். அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் பற்றின வீடியோவும் நான் போடுறேன். அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து ஆடியோ வந்திருக்கு, அது அடுத்த வீடியோவில் உடனே நான் போடுறேன். ஸோ ஆடியோஸ்லாம் இந்த ரிசல்ட் வந்துட்டு இருக்க டைமில் நமக்கு ஆடியோஸும் கிடச்சிட்டு இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ ரெகுலராக வரதுனால எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்துடும், கவலைப்படாதீங்க. சின்ன டிஸ்ட்ரிக்ட் பெரிய டிஸ்ட்ரிக்ட்னால எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கனால திருவள்ளூர் லேட் ஆகுமா அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. அது அவங்களுக்கு வேலை முடிய ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இனிமேல் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நமக்கு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் எது வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 38 மாவட்டத்தோட டிஆர்பி வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.